திடீரென வானம் மேகமூட்டத்துடன் காணப்படுகிறது. கருமேகம் சூழ்ந்திருக்கக்கூடிய நேரத்தில் சென்னையின் பல்வேறு இடங்களில் மேகம் வானமூட்டத்துடன் காணப்படுகிறது. மேலும் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் தொடர்ச்சியாக மழை பெய்து வரக்கூடிய நிலையில் சென்னையில் பொறுத்தவரையில் இரவு நேரங்களில் மட்டுமே மழையானது பெய்து வருகிறது. இந்த நிலையில் தற்பொழுது மயிலாப்பூர், மந்தைவெளி, அதே போல ஐசூஸ் பகுதி, கோடம்பாக்கம், நுங்கம்பாக்கம், வடபழனி, அசோக் நகர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்பட்டு வருகிறது. திடீரென மழை பெய்ய வாய்ப்பு இருக்கக்கூடிய நிலையில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்பட்டு வருகிறது. தொடர்ச்சியாக கோடை வெயிலானது கடந்த சில நாட்களாகவே மக்களை வாட்டி வதைத்து கொண்டு இருக்கக்கூடிய நிலையில் கடந்த ஒரு வார காலமாக தமிழகத்தின் பல மாவட்டங்களில் மழையானது வெளுத்து வாங்கி வருகிறது. குறிப்பாக வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த அறிக்கையில் குமரிக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் ஒரு மேல் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறதன் காரணமாக அடுத்து வரக்கூடிய 7 தினங்களுக்கு தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. குறிப்பாக 40 கிலோமீட்டர் முதல் 50 கிலோமீட்டர் வரையில் இந்த காற்றானது வீசக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரித்திருக்கிறது. திண்டுக்கல், தேனி, தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, தூத்துக்குடி, விருதுநகர் மற்றும் ராமநாதபுரம் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையமானது எச்சரித்திருக்கிறது. அடுத்து வரக்கூடிய 5 தினங்களுக்கான வெப்பநிலை அதிகபட்ச வெப்பநிலையை பொறுத்தவரையில் இன்று முதல் வரக்கூடிய 18ஆம் தேதி வரையில், அதாவது வரக்கூடிய சனிக்கிழமை வரையில் அடுத்து வரக்கூடிய 5 தினங்களுக்கு அதிகபட்ச வெப்பநிலையானது தமிழக உள் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் 2 டிகிரி முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை படிப்படியாக குறையக்கூடும் எனவும், அதே போல் அடுத்து வரக்கூடிய 2 தினங்களுக்கு அதிகபட்ச வெப்பநிலை தமிழக உள் மாவட்டங்களில் பெரும்பாலான இடங்களில் இயல்பை ஒட்டியும் ஓரிரு இடங்களில் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்பை விட அதிகமாகவும் இருக்கக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரித்திருக்கிறது. கடலோர தமிழக மாவட்டங்கள் மற்றும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் பொதுவாக வெப்பநிலையானது இயல்பை ஒட்டியே இருக்கக்கூடும் எனவும், அதிகபட்ச வெப்பநிலை வட தமிழக உள் மாவட்டங்களின் சமவெளி பகுதிகளில் ஓரிரு இடங்களில் 38 டிகிரி முதல் 40 டிகிரி செல்சியஸ் வரையும், இதர தமிழக உள் மாவட்டங்களில் சமவெளி பகுதிகளில் 36 டிகிரி முதல் 38 டிகிரி செல்சியஸ் வரையிலும், கடலோர தமிழக மாவட்டங்கள் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் 33 டிகிரி முதல் 37 டிகிரி செல்சியஸ் வரையிலும் இருக்கக்கூடும் என வானிலை ஆய்வு மையமானது எச்சரித்திருக்கிறது. பொதுவாக அடுத்து வரக்கூடிய 2 தினங்களை பொறுத்தவரையில் தமிழகம் மற்றும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை பொதுவாக இயல்பை விட சற்று குறைவாக இருக்கும் எனவும் வானிலை ஆய்வு மையமானது எச்சரித்திருக்கிறது. அதிகபட்ச வெப்பநிலை தமிழக உள் மாவட்டங்களின் சமவெளி பகுதிகளில் 36 டிகிரி முதல் 38 டிகிரி செல்சியஸ் மற்றும் கடலோர தமிழக மாவட்டங்கள் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் 34 டிகிரி செல்சியஸ் முதல் 36 டிகிரி செல்சியஸ் வரை இருக்கக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரித்திருக்கிறது. சென்னையை பொறுத்தவரையில் வானம் மேகமூட்டத்துடனே காணப்படும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரித்திருக்கக்கூடிய நிலையில் கடந்த சில நாட்களாகவே சென்னையில் அந்த வெயிலின் தாக்கமானது அதிகமாக இருந்தது. குறிப்பாக மார்ச் மாதத்திலிருந்தே வெயிலின் தாக்கம் அதிகமாக இருந்தது. யாருமே வெளியில் வர முடியாத அளவுக்கு கடந்த ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு வெயிலின் தாக்கமானது அதிகமாக இருந்த நிலையில் கடந்த ஒரு வார காலமாக தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் மழை பெய்து வரக்கூடிய நிலையில் சென்னையில் சற்று குளிர்ந்து சென்னை மாநகரமானது காணப்படுகிறது. மேலும் அடுத்து வரக்கூடிய 19ஆம் தேதி வரை தமிழகத்தில் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்குது. தமிழ்நாட்டில் அடுத்த 5 நாட்களுக்கு கனமழைக்கான அந்த எச்சரிக்கையை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. மேலும் சென்னையில் இந்த வெயிலின் தாக்கமானது உஷ்ணமானது அதிகமாக இருந்து வந்த நிலையில் சென்னையை பொறுத்தவரை திடீரென நள்ளிரவில் மழை பெய்ய தொடங்கியது. கடந்த ஒரு வார காலமாகவே சென்னையின் பல்வேறு இடங்களில் இரவு நேரங்களில் மழை பெய்ய தொடங்கியிருக்கிறது. குறிப்பாக நள்ளிரவு நேரங்களில் சென்னையில் மழை பெய்யக்கூடிய நிலையில் காலையில் குளிர்ந்த காற்றுடன் சென்னையானது காணப்பட்டது. இந்த நிலையில் காலை ஒரு 9 மணி 10 மணி அளவில் வெயில் காணப்படக்கூடிய நிலையில் திடீரென கருமேகங்கள் சூழ்ந்து தற்பொழுது வான மேகமூட்டத்துடன் காணப்படுகிறது. இந்த வான மேகமூட்டத்துடன் காணப்படக்கூடிய நிலையில் சென்னையில் மழை பெய்யலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. இருப்பினும் வானிலை ஆய்வு மையமானது சென்னையில் மழை இருப்பதற்கான எந்த ஒரு எச்சரிக்கையும் தற்போது வரை அறிவிக்கவில்லை. இருப்பினும் தற்பொழுது சென்னை மாநகரின் பல்வேறு பகுதிகளில் வான மேகமூட்டத்துடன் காணப்படுகிறது. ராஜி, நன்றி மாயாவதி.